Hello friends, welcome to Python Tamil tutorial part 33. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாலெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது. இப்போது எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலையும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாத, அதாவது எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, எழுந்துநெல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான், அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாத வேலை செய்யாது. நான் அந்த ஆப்ஜெக்ட்னு வாயிலே சொல்லிட்டு இருந்தேன்னா அது உங்களுக்கு புரியாது. நான் பாருங்கள் செஞ்சு காட்டுறேன். நான் புதுசாக, அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் நம்மளே ஒரு ஓனாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டா அதில் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுனால எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்ட்டு அந்த கிளாஸ்க்கு நேம் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் சும்மா ஒரு நேம் கால் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். சாரி, ஈக்குவல் போடுறதுக்குள்ள கோலன் போட்டேன். பாருங்க, கிளாஸ் எக்ஸாம்பிள் கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன். கீழே நேம்ஸ் ஈக்குவல் டு சீனு அப்படின்றேன். நான் அவசரப்பட்டு வேகமாக டைப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எரர்லாம் வருது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நம்ம இந்த கிளாஸ்குள்ளாரே நம்ம எப்படி ஃபங்க்ஷன் எல்லாம் கூட க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். நியூ மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளார செல்ஃப் அப்படின்னு நான் நேம் எழுதுறேன். செல்ஃப் அப்படின்னா சும்மா என்னை பற்றி சொல்ல வர்றதுனால செல்ஃப் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இங்கே வேறு நேம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷன் நான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ரிட்டர்ன் பார்த்தோன்னா I like apple அப்படின்னு எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்றது க்ரியேட் பண்ணிட்டேன். உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஏஜ் அப்படின்ற மாதிரியெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் நியூ மெத்தட் டீபாலில் நியூ மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் உருவாக்கி எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் நார்மல் இதுக்கு வந்துட்டேன். எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்றத நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ அந்த கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் இது செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரன் கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லைன்றது பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள ஓனாக க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்றது அதாவது இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் இது எந்த நேமில் வேணாலும் எடுக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் புரியணுன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்குள்ளார இருக்க ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்கள். இது நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணவே ஆப்ஜெக்ட் டாட். இப்போ நான் நேமை கால் பண்ணுறேன். தெரியுதுங்களா, நாங்கள் நேம்னு கால் பண்ணதோடனே எக்ஸாம்பிள் கிளாஸ்லேருந்து எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் டாட் வச்சு நம்ம இந்த நேம் பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தான் ஆப்ஜெக்ட்டு. அதனால தான் இது லாங்குவேஜ் பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்கிறாங்க. இந்த லாங்குவேஜ்னு இல்லைங்க, சிக்கு அப்புறம் அந்த எல்லா லாங்குவேஜுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் டாட் திஸ் இஸ், அதாவது நான் திஸ் மெத்தட் அப்படின்னு க்ரியேட் பண்ணல, சாரி நியூ மெத்தட் அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ நியூ மெத்தட்னு கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துருச்சு தெரியுதுங்களா? ஐயோ சாரி, அது கிளிக் கொடுக்க போய் என்டர் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் டாட் நியூ மெத்தடை நான் கால் பண்ணுறேன் தெரியுதுங்களா? ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னு வருது. அதாவது இங்கே நான் கிரியேட் பண்ணது நியூ மெத்தட் அப்படின்றது. அதை நான் ஆப்ஜெக்ட் எடுத்து அதை டாட் வச்சு கால் பண்ணதோடனே வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய கிளாஸ் பார்க்க போகிறோம். அதில் இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.